3 மாசம், அதாவது 90 நாள். எதுக்கு? இப்ப வரைக்கும் உனக்கு பொறுப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாழ்க்கையில உருப்படியா எதுவுமே பண்ணதில்ல. உனக்கு வேணுங்கிறதுக்காக அடுத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு என் கழுத்துல நீ தாலிய கட்டியிருக்க. மீனாட்சி, மற்ற 2 விஷயத்த வேணா நான் ஒத்துக்கிறேன். ஆனா 3வது விஷயத்த தான் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இவரு அதெல்லாம் நான் ஒன்றும் வேணும்லாம் செய்யலை. அது அந்த ஆதி மாதிரி ஒருத்தங்கிட்ட நீ மாட்டிக்கூடாதுன்னு செஞ்சேன். ஏய், ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடுமா? மீனாட்சி, நான் பொய் சொல்லல மீனாட்சி, அதுதான் உண்மை. அதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. நான் உனக்கு 3 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ பொறுப்பானவனா மாறி காட்டு. உன் மேல சின்னதா ஒரு நல்ல ஒப்பீனியன் உன்னால வர வைக்க முடிஞ்சா நான் இந்த லைஃபை ஏத்துக்கிட்டு உன் கூட வாழ ட்ரை பண்றேன். ஹேய், இவ்வளவுதானா? நான் கூட என்னமோ நினைச்சேன். இதுக்கு எதுக்கு 3 மாசம்? நம்மளுக்கு 1 வாரம் போதுமே. நான் உனக்கு சான்ஸ் கொடுக்கறேன்னு நினைக்காத. உன்னால இது முடியவே முடியாதுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். 3 மாசம் இல்ல, 300 மாசம் ஆனாலும் உன்னால எனக்கு பிடிச்சவனா மாறவே முடியாது. உனக்கு பொறுப்பு வரும்னு எனக்கு 1% கூட நம்பிக்கையே இல்ல. ஆனா உன் அம்மாவும் என் அம்மாவும் உன்னை நம்புறாங்க. நீ மாறணும்னு ஆசைப்படுறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருமே அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த டைமை நான் உனக்கு கொடுக்கறேன். இன்னைக்கு ஜூலை 4th. சரி, இன்னில இருந்து 3 மாசம் முடிஞ்சு 4வது மாசம் முதல் நாள், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். செப்டம்பர் 30ல நான் சொன்ன தேதி முடிஞ்சிருச்சு. அக்டோபர் 1, 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. ஐயோ, சரி சரி. இந்த தேதிய நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீ திருந்தவே மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த தேதியில என் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி கோயில் உண்டியல்ல போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு நான் போயிட்டே இருப்பேன். மீனாட்சி, இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு உனக்கு தோணிருக்கு இல்லையா? அங்கேயே நாங்க ஜெயிச்சிட்டோம்ல. நீ சொல்ற மாதிரி நீயும் வீட்டை விட்டு போக மாட்ட, நான் கட்டின தாலியும் உண்டியலுக்கு போகாது. பொறுப்பானவனா, உனக்கு பிடிச்சவனா என்னால மாற முடியும் மீனாட்சி. நான் மாறி காட்டுறேன். அதையும் பார்க்கலாம். பார்த்துருவோம். இன்னைக்கு உன் உயிர் போகக்கூடாதுன்னு எழுதிருக்குடா. நீ அதிர்ஷ்டக்காரன் தான்டா. இவனை கொண்டுட்டு உன் கழுத்துல தாலி கட்டலாம் தான் நினைச்சேன். ஆனா நீயே அவனை இங்க பிடிக்காம தான் இருக்க. 3 மாசத்துல வெளியே வர ரெடியா இருக்க. உங்களுக்குள்ள எதுவும் நடக்க போறது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது போதும் செல்லம். இவனை கொன்னுட்டா ஒரே செகண்ட்ல உயிர் போயிடும். ஆனா இவன் கண்ணு முன்னாடியே உனக்கு நான் தாலி கட்டணும். நான் இவனை தோக்கடிக்கணும். நீ
நீ என் கூட வாழ்றத பார்த்து பார்த்து இவனுக்கு தினமும் வலிக்கணும். 3 மாசம் தானே, உனக்காக நான் வெயிட் பண்றேன் செல்லம். அப்பதா அடிப்பாவி, உன் கோவத்தை எப்படியா தூக்கத்துல காட்டுவ? என்ன மிதிச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஹலோ மேடம், மேடம், பயந்துட்டியா? நல்லா தான் நடிக்கிறா. ஜீவா, உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லடா. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அழகான ஆபத்தா இருக்காளே. உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ. என்ன தேனு, என்னாச்சு? ஏன் வாயை மூடின? பாடாதடி. பாட வேணாமா? ஏன்? நான் ஒன்னும் தப்பா பாடலையே, சரியாதானே பாடின? சரியாதான் பாடுற, ஆனா சத்தமா பாடுற, அது தப்பு. ஏன் சத்தமா பாடக்கூடாதா? பாட்டிக்கு பிடிக்காது. நான் என்ன சினிமா பாட்ட பாடினேன்? சுப்ரபாதம் தானே. எதுவா இருந்தாலும் சரி, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்புற வரைக்கும் எந்த தொல்லையும் இருக்க கூடாது. அதான் விடிய போதில்ல, இப்ப எந்திரிச்சு தானே ஆகணும். அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது மீனாட்சி. சத்தமா பாடாத. அத்தை தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் சத்தமே வரக்கூடாது. இந்த மாதிரி புகையெல்லாம் இருக்க கூடாதுமா. நீ மட்டும் சாமி கும்பிடுமா. சாமி கும்பிட நிறைய வழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க சத்தம் இல்லாம சாமி கும்பிடுறதா வழக்கம் இல்ல. நம்ம மனசுக்குள்ள கும்பிட்டா சாமிக்கு கேக்குமா? சத்தம் கேட்டா அம்மா எந்திரிச்சிருமா? அம்மா எந்திரிச்சா சாமி ஆடிருமா? நல்லா புரியுது மாமா. போக போக இன்னும் இந்த வீட்டை பத்தி நிறைய புரிஞ்சுக்குவாமா. ஐயோ, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத மீனாட்சி. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அத்தை சொல்ற மாதிரி தான் நடக்கணும். அதை மாத்த முடியாது. நீ போமா, சாமி கும்பிடு.